வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாம்பார் சாதம் செய்யலாம் போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். காரம் கம்மியாகவும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரை சாப்பிட்ற மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை முழுசாக பாருங்கள். நடுவில் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்ல போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் நெய் 3 டேபிள் ஸ்பூனும் எண்ணெயும் போட்டிருக்கேன். கடுகு, சீரகம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சோன்னே வெங்காயம் அதில் போட்டு ஆட் பண்ணி பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்குற வரைக்கும் நம்ம ஒரு குட்டியாக என்ன சொல்ல வந்தோன்னு பார்த்துடலாம். நாளையிலேருந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு 59 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறேன். என்ன உணவு சாப்பிட்றேன், என்ன உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுறேன், எக்ஸசைஸ், எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ ரெடியூஸ் ஆக போகுது, எல்லாமே டெய்லியும் பார்க்க போகிறோம். உங்களோட சேர்ந்து நானும் பண்ணலாம், என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம். உங்கள் கூட என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன ரெசிபிலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். என்னென்ன மாதிரி வெயிட் லாஸ் செய்ய நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜேர்னியோட என்னோட சேருங்க. நீங்கள் ஒருத்தர் நம்ம பயணத்தை தொடரலாம். இதில் ஃபுல் டே ரெசிபியும் நான் சொல்ல போகிறேன். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா டிப்ஸுமே வரப்போகுது. டெய்லியும் ஒரு வீடியோ இதுக்காகவே வரப்போகுது. என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அதுவும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கீங்க? என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? எனக்கு ஆஃப்டர் டெலிவரி நான் வெயிட் கெயின் பண்ணிட்டேன். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கூட நீங்களும் வாங்க, சேர்ந்தே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, கேரட், அதுக்கப்புறம் பம்ப்கின், இது முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக், இது எல்லாமே போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இதுக்கு நடுவில் உங்கள் லைஃபோட குட்டி ஸ்டோரி ஒன்று இன்றைக்கி சொல்லலான்னு இருந்தேன். குட்டி ஸ்டோரி பற்றி யாருமே பெருசாக கமெண்ட் பண்ணலையே, அதனால் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்க, இதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், ஏதாச்சும் உங்களோட விஷயம் ஏதாவது இருக்கா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் அதுலேருந்து ஏதாச்சும் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கான குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? என்னென்னு, ஒரு பெண் கண்ணாடி முன்னே நின்று அவள் பார்க்குறா. பார்த்து தன்னைத்தானே திட்டிக்கிறா. நானா இது இப்படி இருந்தேன் அப்படின்ட்டு. இது எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு விஷயம் பார்த்து திருப்பி அதை நினைப்போம். பட் ஆனால் கடக்கட்டும்னே இருப்போம். அந்த பொண்ணும் அதே மாதிரி தான். நாளையிலேருந்து டயட் ஆரம்பிக்கலாம், நாளையிலேருந்து வாக்கிங், நாளையிலேருந்துனே இழுத்து வருடமும் போச்சு, நாட்களும் போச்சு. அந்த ஜேர்னியும் அவ கூடயே வந்துச்சு. அப்போ யோசிக்கிறா, ஒரு நாளைனே போயிட்டுருக்குமே, நம்ம ஏன் இன்றைக்கே முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறா. அந்த 1 வருஷம் போகிறது, 6 வருஷம் போகிறது, இப்படி நம்ம ஒரு நிமிஷத்தையுமே 2 நிமிஷம் அப்புறம் பண்ணுவோம்னா அவள் யோசிக்கிற அந்த ஒரு செகண்டில் அவள் முடிவு எடுக்கிறா. அவளுடைய உடம்பை குறைப்பதற்கான, வாழ்க்கையையும் மாற்றுவதற்கான ஒரு முடிவை எடுக்கிறா. அதனால்தான் இந்த பெரிய டிஃப்ரெண்ட் அவளுக்கு கிடச்சிச்சு. தன்னைத்தானே அவள் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டான். அவளை எப்படி அவள் முன்னாடி பார்த்தாலோ அதை அவள் திருப்பி அந்த கண்ணாடியில் அவள் பார்த்தா. நானும் இதை தான் முடிவு எடுத்திருக்கேன்.
இந்த வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, இது நானே என்னை மீட்டெடுத்துக்கிற ஒரு ஜேர்னி. ஸோ நீங்களும் என் கூட வாங்க, சேர்ந்தே பயணிக்கலாம். இது நாளை இல்லை, இன்றே தான். வாங்க சேர்ந்தே ஆரம்பிக்கலாம். இதுக்கு நடுவில் நான் அந்த தக்காளியோடு விட்டுட்டேன். தக்காளிக்கு அப்புறம் அந்த காய்கறிகள் அந்த இதெல்லாம் போட்டு பார்த்தீங்க. மசாலா வந்து உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இது போட்டு நல்லா வதக்கிட்டு, அரிசி பருப்பு நான் 4 பேருக்கு மாதிரி போட்டிருந்தேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே அளவு வச்சுக்கோங்க. இப்போது சாம்பார் ரைஸ்ன்றதுனால நம்ம இப்போ எப்பவுமே ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றுவோம். இதுக்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் சேம் தான், அதை கொதிக்க வச்சு ரைஸ் பருப்பு போட்டுட்டு விசில் போட்டுட்டேன். நல்ல சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் லாஸ் ஜர்னியில் ஜாயின் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.